இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 25வது அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 25ஆம் அதிகாரத்திலே சூகியனான பில்தாத்தின் 3வது சுற்று மற்றும் இறுதியான சுருக்கமான ஒரு உரையை இந்த பகுதி கொண்டிருக்கின்றது. சூகியனான பில்தாத் யோபு புத்தகத்தின் 8வது அதிகாரம், 18வது அதிகாரம், 25வது அதிகாரம் ஆகிய 3 பகுதிகளிலே அவர் பேசியிருக்கின்றார். சூகியனான பில்தாத்தின் வாதம் எப்போதுமே பாரம்பரிய தத்துவம் சார்ந்ததாக இருந்தது. கடவுளின் நீதி மற்றும் மனிதனின் செயல்பாடுகளை குறித்து அவர் வாதிட்டிருக்கின்றார். இந்த அதிகாரத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் கடவுளின் மாபெரும் ஆட்சியும் அதிகாரத்தையும் படிக்கின்றோம். 2வது பகுதி 4வது வசனத்தில் மனிதனின் பலவீனமும் நீதிமானாக இருப்பதற்கு இயலாமையும் குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் கடவுளின் தூய்மைக்கு முன் மனிதன் அற்பமானவன் என்பதை பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே 1ஆம் வசனத்திலிருந்து 3 வரைக்கும் கடவுளின் மாபெரும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் பார்க்கின்றோம். சூகியனான பில்தாத் யோபுவின் வாதத்திற்கு பதிலளிக்கின்றார். கடவுள்தான் ஆளுகையையும் வல்லமையையும் பயங்கரத்தையும் கொண்டுள்ளார் என்பதையும், தமது உயர்ந்த இடங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்பதையும், கடவுளுடைய சேனைகளுக்கும் அவருடைய ஒளியின் பிரகாசத்திற்கும் முடிவே இல்லை என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். இந்த அதிகாரத்திலே கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், வல்லமையுள்ளவர் என்பதையும், அதற்கு முன் படைக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு தூய்மையற்றவன், பலவீனமானவன் என்பதையும் இதிலே நாம் பார்க்கின்றோம். 25ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். மெய்யாகவே அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உபாகமும் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை எடுத்து கூறியிருக்கின்றார். 2வது பகுதியாக மனிதனின் பலவீனமும் நீதிமானாக இருப்பதற்கு இயலாதவனும் என்பதை குறித்து 4வது வசனம் சித்தரிக்கின்றது. 4வது வசனத்தில் இப்படி இருக்க, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? மனிதன் சுத்தமாயிருப்பது என்பது அவனுடைய சுயபலத்தினாலே இயலாத காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் சுத்தமாக வாழ முடியும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பையும் சுகத்தையும் சுத்தத்தையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை நாம் படிக்கும்போது இதை அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரண பலியின் மூலமாக மன்னிப்பு அளிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலேயே அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக கடவுளின் தூய்மைக்கு முன் மனிதனுடைய அற்ப தன்மையை குறித்து 5-6 வசனங்களிலே படிக்கின்றோம். தேவனுடைய பார்வையில் சந்திரனே பிரகாசமற்று இருக்கிறது, நட்சத்திரங்களும் சுத்தமானவைகள் அல்ல. சாதாரண புழுவாகிய மனுஷனும் பூச்சியாகிய மனுப்புத்திரனும் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் மனிதனுடைய அற்ப நிலை இந்த பகுதியிலே எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களை படிக்கும்போது, சந்திரனை அண்ணார்ந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுப்புத்திரனும் எம்மாத்திரம் என்றான். உண்மையாகவே நாம் மிகவும் சிறியவர்கள். இதை குறித்து சங்கீதக்காரர் எழுதும்போது 144ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே, கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அந்த அளவுக்கு நாம் தூளாய் இந்த உலகத்திலே குறைவுள்ளவர்களாகவே இருக்கின்றோம். நம்மை நினைத்து பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாதவர்கள். ஆனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்துதித்தார் என்பதே பேருண்மை.
ஆகவே அவரையே நம்பி அவரிலே விசுவாசம் வைக்கிறவர்கள் இந்த உலகத்திலே மரித்து அழிந்து போகாதவர்களாய் நித்தியத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நாமும் நித்தியத்தை சுதந்தரிப்பதற்கு தகுதியுடையவர்களாய் வாழுவோமாக. 26ஆம் அதிகாரத்திலே யோபு பதிலளிக்கின்றார். தன்னுடைய நண்பனான பில்தாத் 3ஆம் சுற்று என்ன பேசினாரோ அதற்கு அவர் பதில் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. யோபு 26ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நண்பர்களுடைய இயலாமையை குறித்து யோபு பேசுவதையும், அதை தொடர்ந்து 2வது பகுதியாக 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய சர்வ வல்லமையின் பிரமாண்டத்தை குறித்தும், 14வது வசனத்திலே மனிதன் வரம்பிற்குட்பட்ட அறிவுடையவன் என்பதை குறித்தும் படிக்கின்றோம். முதல் பகுதியிலே 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நண்பர்களுடைய இயலாமையை குறித்து பரிதாபப்படுகின்றார். யோபுவின் துன்பத்தில் அவருக்கு ஆறுதல் கூற வந்த நண்பர்கள் எந்த உதவியுமே அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் உதவி செய்வதற்கு பலனற்றவர்களும், உதவி செய்வதற்கு ஞானமில்லாதவர்களும், குறை சொல்லுகிறவர்களுமாகவே காணப்பட்டார்கள். 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் என்று கேட்கின்றார். பில்தாத் தன்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக யோபு கேட்கின்றார். ஆனால் யோபுவோ தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி தேவையோடு இருந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்ததை யோபு 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் என்று தான் எவ்வளவு நன்மை செய்தேன் என்பதை எடுத்துரைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையோடு இருக்கின்ற ஏழைகள், உதவியற்ற மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நேரடியாய் உதவி செய்ய வேண்டும் என்றும், நேரடியாய் உதவி செய்வதோடு கூட இப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதியாக தேவனுடைய சர்வ வல்லமையின் பிரமாண்டத்தை குறித்து 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் கூறிய குறுகிய இறையியலை தாண்டி சிருஷ்டிகரான ஆண்டவராகிய கர்த்தர் மாபெரும் வல்லமை உள்ளவர் என்பதை யோபு விவரிக்கின்றார். பூமியின் ஆழத்திலுள்ள பாதாளமும் அழிவின் உலகமும் தேவனுக்கு மறைவாக இல்லை. அவருடைய கண்களுக்கு சகலமும் பிரத்யட்சமாயிருக்கின்றது. வடதிசை நட்சத்திரங்களை சூனியத்தின் மேல் விரித்து பூமியை அந்தரத்தின் மேல் அவர் தொங்கவிட்டிருக்கிறார் என்ற பெரிய உண்மையை சொல்லுகின்றார். தம்முடைய வல்லமையினாலே சமுத்திரத்தை அமரப்பண்ணி, தம்முடைய ஞானத்தினாலே கடல் அரக்கனான ராகாவை அவர் நொறுக்குகிறார் என்பதை விவரிக்கின்றார். தேவனுடைய ஆவியானவரே வானத்தை அலங்கரித்து ஓடுகிற சர்ப்பத்தை பேர்த்து விடுகிறார் என்பதையும் கூறுகின்றார். 26ஆம் அதிகாரத்தின் 6, 7ஆம் வசனங்களை படிக்கும்போது, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்து நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவை அனைத்தும் அவருடைய ஆதீனத்திற்குள்ளாகவே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். தவறு செய்கிறவர்களை, பாவம் செய்கிறவர்களை கொண்டு செல்வதற்கும் அவர்கள் நிரந்தரமாய் நித்திய தண்டனை வைப்பதற்குமான இடங்களே இந்த இடங்கள். உத்தர மண்டலம் வடக்கு பகுதியிலுள்ள விண்மீன் குழுக்களை குறிக்கிறது. ஆதாரம் ஏதுமின்றி பூமி, சூரியன், நிலா, விண்மீன்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் வழிகளிலே தேவனாலே சுழன்று கொண்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுழலுவதற்கான பாதைகளையும், அவை ஒவ்வொன்றும் அதனதன் பணிகளை செய்வதற்கான வலிமைகளையும் தேவன் அவைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பழைய காலத்திலே பூமியை அட்லஸ் என்ற ஒருவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றும், பெரிய யானை ஒன்று சுமந்து கொண்டிருக்கிறது என்றும் பல்வேறு விதமான வினோதமான எண்ணங்களை மனிதர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவராகிய கர்த்தர் பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார், வெட்ட வெளியிலே அதை விரித்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மட்டுமல்ல, பூமி உருண்டை வடிவானது என்பதை ஏசாயா தீர்க்கனும் 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகின்றார். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர்,
அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. தேவனுடைய வல்லமை மிக பெரியது. நம்முடைய எண்ணங்களுக்கும் சாமர்த்தியங்களுக்கும் அப்பாற்பட்டு அவர் செயல்படுகிறவராக இருக்கின்றார். 26ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாக்கிற்று. உண்மையாகவே ஆண்டவர் வானத்தை எந்த அளவுக்கு அலங்கரித்திருக்கிறார் என்பதை தெளிவான வானம் தெரிகின்ற காலங்களிலே வானத்தை அண்ணார்ந்து பார்த்தால் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். பெருவாரியான விண்மீன் கூட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதில் ஒரு விதமான விண்மீன் கூட்டம்தான் பெருவிலங்கு விண்மீன் குழு என்று சொல்லப்படுகின்ற டிராகன் கான்ஸ்டலேஷன் என்று வானியல் வல்லுநர்கள் அழைக்கின்ற பகுதி. இந்த பகுதி பூமியிலிருந்து சுமார் 3000 ஒளி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற இந்த விண்மீன் கூட்டத்தை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு யோபுவுக்கு வெளிப்படுத்தி இருப்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்பதையே புரிந்து கொள்ளலாம். 26ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே, இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை பற்றி மனிதன் அறிந்திருப்பது மிக மிக ஒரு சொற்ப, மிகவும் குறுகிய கொஞ்சமான காரியங்களே. யோபு 11ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளம் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலவுமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வலிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை குறித்து நாம் படிக்கும்போது யோபு 37ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நாம் கிரகிக்கக்கூடாத மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். அவற்றை மனிதன் தன்னுடைய குறைவான அறிவினாலே முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய படைப்பையும் அவர் செயல்களையும் அவர் அற்புதங்களையும் நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து அவரை நாம் துதிக்க முடியும். அப்படியே ஆண்டவரை துதிப்பதற்கும் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் வேதத்தை ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கர்த்தருடைய சத்திய வசனத்தை புரிந்து கொள்வோம். அதன்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து நித்தியத்துக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதோடு கூட இன்னும் பலரையும் நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்துவோமாக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.